நான் உங்கள் நண்பரசன். ரொம்ப நாளாச்சு பேசி. ಸಂತೋಷமான செய்தி. ಚಿನ್ನದ ನಾಡು ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾಕ್ಕೆ ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ಇಂಡಸ್ಟ್ರಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆದವು. ಎಲ್ಲಿ? ವೇಮಗಲ್ನಲ್ಲಿ. ಎಲ್ಲಿ? ವೇಮಗಲ್ನಲ್ಲಿ டாடா மூலிமா ஹெலிகாப்டர் இண்டஸ்ட்ரி வந்து வேம்கல்ல இப்போ நிறுவுறாங்க. அதுக்கு நேற்று மத்திய மந்திரியெல்லாம் விசிட் பண்ணாங்க. இது எப்படிக்குதுன்னு சொன்னால், ஒரு அப்பா வந்து ஃபஸ்ட்டு பொண்டாட்டி விட்டாராம், செகண்ட் பொண்டாட்டி சொத்து அது வச்சிட்டாராம். அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபை விட்டுட்டு செகண்ட் ஒய்ஃபுக்கு சொத்து எழுதிட்டாராம். அப்படிக்குது. ஏன்னா தாய்நாடு கேஜிஎஃப் இண்டஸ்ட்ரிக்கு தாய்நாடுன்னு சொன்னால் தங்கவயல். இந்தியாவை திரும்பி பார்த்துச்சு பிஜிஎம்எல், அதுக்கடுத்து பிஎம்எல், பெங்களூர் HL, DRDO, ITI, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் தான் வேலை பண்ணுது. அதே சமயம் இந்தியாவுக்கு தொழிற்சங்கத்தை கற்றுக்குத்துங்க தங்கவயல்காரங்க தான். விவி கிரி பிரசிடண்டாக இருந்தவர், அவர் பிஜிஎம்எல் தொழிற்சங்க தலைவராக இருந்தவர். விவி கிரி. கேசி ரெட்டி இந்த மாநிலத்தில் முதலமைச்சர், அவர் இந்த ஊரில் சாம்பியன் மைன்ஸ்க்கு தொழிற்சங்க தலைவராக இருந்தவர். இதெல்லாம் சில பேருக்கு தெரியாது. அவங்கெல்லாம் இந்த நாட்டு இந்தியாவுக்கு தொழிற்சங்கத்தை கற்று கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எங்கள் ஊரில் ஃபேக்ட்ரி வரல, லேண்டு இருக்குது வருதுன்னு சொல்லுங்கிறாங்க. எப்போ வருது தெரியல. பட் வேம்கல்ல கன்னியாகுமரியில் வேலை நடக்குது. வேம்கல் கூட நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான், பக்கத்தில் போய் வேலை செய்யட்டோம், வானான்னு சொல்ல. பட் நம்ம ஊரில் இல்லையான்றத ஒரு கேள்வி. அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பொண்டாட்டி விட்டு செகண்ட் பொண்டாட்டி சொத்தி அதின மாதிரி அதிகம் பேச விரும்பலை. தயவுசெய்து 35 வருஷமாக கோரிக்கை, புதிய தொழிற்சாலை தங்கவயல்ல இனி வரைக்கும் அது நிறைவேறல. அதே ட்ரெயினில் போய் வந்துருந்தாங்கிறாங்க. ட்ரேட்மேன் சொன்னால் கேஜிஎஃப், ITI, அப்பண்டிஸு, வெல்டரு, ஃபிட்டரு, டிக் வெல்டிங், மிட் வெல்டிங் எல்லாமே இந்த ஊரில் தெரியும். சுற்றி முட்டாலும் கொஞ்சம் சில பேர் தான் ட்ரேட் பண்ணுவாங்க, விவசாயம். பட் கேஜிஎஃப் இல்லையா அந்த இண்டஸ்ட்ரி. அது ஒரு வருத்தம், வன்மையாக கண்டிக்கின்றேன்.